Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம நீட் 2025 ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்துடும். நீட் 2025 ரிசல்ட் டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா ஆவடி போன்ற சில எக்ஸாம் சென்டர்ஸில் பவர் கட்னால் பயங்கர பலத்த மழையினால் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதும்போது பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்க போட்டிருக்கக்கூடிய கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டிஏவும் மத்திய அரசும் இதற்கு தகுந்த பதில் அளிக்கிற வரைக்கும் அல்லது இதற்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு பதில் சொல்கிற வரைக்கும் நீட் யூஜி 2025க்கான ரிசல்ட்டை ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நாங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. ஜூன் 2ஆம் தேதி அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு இதற்கான மறு விசாரணை வரும். அதே போல் மத்திய பிரதேஷ்லேயும் இதே போல் கேஸ் பதிவாகி இருந்துச்சு. மத்திய பிரதேஷில் இந்தூரில் 11 எக்ஸாம் சென்டர்ஸில் பவர் கட் இஷ்யூஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் எழுதுறதுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டும் ரிசல்ட் அவங்க வந்து ஒரு நீட் யூஜி 2025க்கான ரிசல்ட்டை ஹோல்டு பண்ண சொல்லி இருந்தாங்க. பட் அதற்கப்புறம் அதை மாற்றி தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, என்டையர் இந்தியாவுக்கும் 21.7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிருக்காங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் நாங்கள் ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணல. இந்த பாதிக்கப்பட்ட 11 சென்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த 11 சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் திருப்பியும் ரேங்க்ஸில் குளறுபடிகள் வரும். அந்த 11 சென்டரில் இருக்கவங்க ஹையர் ரேங்க் வாங்குறாங்க அப்படின்னா அப்போது ஆல்ரெடி அந்த ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஷ்யூஸ் வரும். அதனால் இதை எப்படி வந்து என்டிஏ டேக்கிள் பண்ண போகிறாங்க, ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நியாய முறைக்கு ஜூன் 11லேருந்து ஜூன் 14க்குள்ளே ரிசல்ட் அறிவிக்கணும். பட் என்ன ஆகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மே 31 தேதி ஆயிடுச்சு. சரி, இப்போது நமக்கு கட் ஆஃப் இந்த வருஷம் நீட் 2025க்கு கண்டிப்பாக குறையும். இதற்கான மெயின் 2 ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத கடகடன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசனுங்க, எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி டஃப். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மார்க் கேட்டாலும் அவங்க முகம் அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கவலையாகுது. அந்த கவலைக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 650+ எடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையாக எக்ஸாமுக்கு போன நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 500லேருந்து 530, 540, 550 இந்த ரேஞ்சில் தான் வராங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபிசிக்ஸு. நீட் யூஜி 2025ல் ஃபிசிக்ஸ் பேப்பரை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சருக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2.5 மணி நேரம் தேவைப்படுது. அப்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் நமக்கு எக்ஸாம் டே முடிஞ்ச உடனே ஆன்சர் கீயை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணாங்களே, அது எப்படி? ஒன்றும் இல்லை, 10 டீச்சர்ஸ் கிட்ட 45 கொஷினில் ஆளுக்கு 3 கொஷின் 4 கொஷினாக பிரித்து கொடுத்துருவாங்கங்க. ஒரு டீச்சர் 4 கொஷினை அரை மணி நேரத்துக்குள்ளே சால்வ் பண்ணிவிடுவார். அப்படியே 10 டீச்சர்ஸ் சால்வ் பண்ணி, ஏன்னா அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷனில் அத்தனை ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கொடுத்துருவாங்க. ஸோ அதை அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரே டீச்சர் அரை மணி நேரத்தில் அந்த பேப்பரை சால்வ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கல. அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, கோச்சிங் சென்டர் ஆன்சர் கீ கொடுக்கல. கோச்சிங் சென்டர்ஸ் கொடுத்த ஆன்சர் கீங்கிறது மேக்ஸிமம் 10-12 டீச்சர்ஸ் சேர்ந்து அந்த கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி ஆளுக்கு 2 கொஷின் 3 கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி ஒரே டயத்தில் பிரிச்சுக்குவாங்க. ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் நான் பார்க்குறேன், 3rd, 4th, 5th நீங்கள் பாருங்கள், 6th, 7th, 8th நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கொஷின்ஸை பிரிச்சுக்கிட்டு சால்வ் பண்ணால் கடைசியாக உங்களுக்கு ½ அன் ஹவர்க்குள்ளே எல்லா கொஷினுக்கான ஆன்சர் அவங்கவுங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணி ஆன்சரை ரிலீஸ் பண்ணிடுறது. இப்படி தான் பெரிய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் ஒரு குயிக்கான ஆன்சர் கீயை போடுறாங்க. சரி, இப்போது சில கொஷின்ஸுக்கெலாம் 2 ஆப்ஷன் கோச்சிங் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? அது என்டிஏவோட ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். என்டிஏ கொஷின் எடுக்கும் போதே ஆன்சர் செட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆன்சர் தான் ஃபைனலாக இருக்கும். எந்த ஒரு டீச்சரும் கொஷின் எடுக்கும்போது ஒரு கொஷினுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு ஆன்சர் வச்சு தான் கொஷின் செட் பண்ணியிருப்பார். அதுக்கு சில டெரிவேஷன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் போட்டு அவர் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பார். ஸோ தட் நமக்கு ஒரு ஆன்சர் தான் எல்லா கொஷினுக்குமே வரப்போகுது. அது எந்த ஆன்சர், அந்த 6 கொஷின் 7 கொஷின் குளறுபடியாக இருக்குது இல்லைங்களா,
அதுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத என்டிஏ ரிலீஸ் பண்ணுற ஆன்சர் கீழே தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் வரும், நம்ம போட்டது கரெக்டாக இருக்குமா இல்லை வேறு இருக்குமான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கோச்சிங் சென்டர்ஸோட அனுமானத்தில் ஒரு 6 to 7 கொஷினுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 2ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தா அப்போ நமக்கு இந்த மார்க்கை கால்குலேட் பண்ணுறதா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. என்டிஏ ஆன்சர் கீ வந்ததும் செக் பண்ணிக்கலாம். ஏன் ஒரி பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு மட்டும் அந்த கன்ஃபியூஷன் இல்லை, எக்ஸாம் எழுதின அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த கன்ஃபியூஷன், செகண்ட் ஆப்ஷனா தேர்ட் ஆப்ஷனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் உங்களுக்கு அதில் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் போட்டிருக்கீங்க இல்லை செகண்ட் ஆப்ஷன் போட்டிருக்கீங்க, 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கோச்சிங் சென்டரோட ஆன்சர் கீழே இருக்குன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்டிஏவோட ஆன்சர் கீ வரட்டும், அப்போ நம்ம மார்க்கை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கட் ஆஃப் குறைவதற்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பத்தலை. நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ கூட சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரி பேப்பர் இப்போ உட்காந்து சால்வ் பண்ணேன் 1/2 மணி நேரத்தில் அல்லது 40 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸில் என்னால் 45 கொஷினுமே சால்வ் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுற மனநிலை வேறு, எக்ஸாம் சென்டரில் இருந்த மனநிலை வேறு. அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க, நான் எக்ஸாம் சென்டரில் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா, நான் கெமிஸ்ட்ரியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா என்னோடய மார்க் 520 530 வந்திருக்குமே. ஆனால் நான் வந்து முட்டாள்தனமாக ஃபிசிக்ஸை எடுத்து வச்சு அதில் ஒரு 10 கொஷினுக்கு நான் பண்ணின லேட்டு 17 கொஷின் அதில் ஒர்க் அவுட் பண்ணேன், 7 கொஷின் தப்பாக போயிடுச்சு. அந்த 7 கொஷினுக்கு நான் வேஸ்ட் பண்ண ½ அன் ஹவருக்கு கெமிஸ்ட்ரியை நல்லா உட்காந்து பார்த்துருந்தேன்னா, நான் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா இப்போ எனக்கு அந்த 45 கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் தெரியுது ½ அன் ஹவரில். அதே ½ அன் ஹவர் நான் கெமிஸ்ட்ரிக்கு அங்கே ப்ராப்பராக பயன்படுத்தியிருந்தேன்னா என்னோடய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல சார் அப்படின்னு கேட்குறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஹாலில் மனநிலை அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டாக்டிக்கலெல்லாம் யோசித்து முடிவெடுக்கிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் நினச்சி ரிக்ரெட் பண்ணாதீங்க. முடிஞ்சு போச்சு, அதை போய் நம்ம மாற்ற முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொன்னாங்க இல்லையா, கெமிஸ்ட்ரியில் நான் ஒரு 40 மினிட்ஸ் நான் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் 45 கொஷினும் நல்லா அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இதே தான் இப்போ பார்க்க நமக்கு தோணும். அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம், ரிக்ரெட் பண்ண வேண்டாம். கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் டிஃபிகல்ட்டி லெவல்னால குறைய போகுது. இது ரீசன் நம்பர் 1, பர்டிகுலர்லி டியூ டு ஃபிசிக்ஸ். ஈவன் பயாலஜியில் கூட ஒரு 5-6 கொஷின் ரொம்ப ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. அடுத்து செகண்ட் ரீசன் என்ன, மோஸ்ட் ஆஃப் த கோச்சிங் சென்டர், டாப் 3 கோச்சிங் சென்டர்ஸோட ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 125 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் குறையுங்கிறாங்க. 125 மார்க் கட் ஆஃப் குறையும்னா ஓசி ஓப்பன் காம்படிஷன் விட்டுறலாம். ஓசிக்கு போன வருஷம் 650 மார்க் இருந்ததுன்னா 575 580 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பட் பிசி பிசிஎம் எம்பிசிக்கெலாம் 618 611 602 தான் போன வருஷம் கட் ஆஃப். அப்போ அதுலேருந்து 125 மார்க் குறையும்னா 500க்கு கீழே கட் ஆஃப் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதே போல் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 530 கட் ஆஃபாக இருந்திருக்கு போன வருஷம். அப்போது 420 மார்க்குக்கே சீட்டு கிடைக்கும், 415 மார்க்குக்கே கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 463 477ங்கிறது எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப். அப்போது 390 385 மார்க் இருந்தாலே சீட்டு கிடைக்கும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ மார்க் கம்மியாக ப்ரெடிக்ட் பண்ணி டாப் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அது ஓகேயா, அதை நம்ம நம்பலாமான்னா, இங்கே டாப் கோச்சிங் சென்டர்ஸ் கிட்ட செவரல் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 2000லேருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு கீழே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க மெஜாரிட்டி அவங்கக்கிட்ட டாப் மார்க் வாங்குவாங்க அப்படின்னு நம்பி இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு 200 பேர்லேருந்து 300 பேர்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணால் கூட அவங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் டாப்பாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தவங்களே 500 to 510 520 தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான டேட்டா அதுலேருந்து டிரைவ் பண்ண முடியும். அப்போ ஓவராலாக கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை, ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களால கொடுக்க முடியும். யாருங்க? டாப் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டால். அப்போ அதை நம்ம வந்து கொஞ்சம் ரிலை பண்ணலாம், நம்பலாம். அப்போ இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டும் சரி, தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய டாப் 3 கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டும் சரி, மினிமம் 100 மார்க் போன வருஷத்தோட ஓசியை மட்டும் விட்டுடுங்க, எக்ஸாக்டாக 100 மார்க் அங்கே பொருத்தி பார்க்க முடியாது. பட் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 100 மார்க் கண்டிப்பாக மினிமம் போன வருஷத்துலேருந்து கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிசிக்கு போன வருஷம் 618, எம்பிசிக்கு 611, பிசிக்கு 618 போன வருஷம், பிசிஎம்க்கு 611 மார்க்கு, எம்பிசிக்கு 608 மார்க்கு,
எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 530 மார்க்கு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 463 மார்க்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 477 மார்க்குக்கே போன வருஷம் சீட் கிடச்சிது. அவ்வளோ அதிகமான கட் ஆஃப் அந்த மார்க்குக்கே இல்லை, அந்த மார்க்குக்கு தான் சீட் கிடச்சிது. அதுலேருந்து 100 மார்க் மினிமம் 100 மார்க்காவது குறையணும் அப்படின்னு தான் டாப் 3 கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டும் இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ கட் ஆஃப் மார்க் குறையுது. ஸோ தட் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. சார் அப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறதுலேருந்து 100 மார்க் கம்மி வச்சு பார்த்தா கூட எனக்கு வரலன்னா எப்போவுமே ப்ரெடிக்ஷனை விட இன்னுமே மார்க் குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வரி பண்ணாமல் இருங்க. ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கட் ஆஃப் குறைவதற்கான 2 இம்பார்ட்டன்ட் ரீசன். எக்ஸாமினேஷன் டிஃபிகல்ட்டி லெவல் ஒன்று, இன்னொன்று டாப் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ப்ரெடிக்ஷன் ஒன்று. இதை வச்சு நம்ம கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத உறுதிபட சொல்லலாம். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்தே. ஸோ தட் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அண்ட் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன், அதே போல் தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங்க்கெல்லாம் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்ளை பண்ணட்டுமா வேணாமா? அப்ளிகேஷன் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் போட்டுடுங்க, எல்லா கவுன்சிலிங்க்கும் போட்டுடுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா, சீட் எடுக்க போகிறோமா, ஜாயின் பண்ண போகிறோமா, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. நமக்கு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறது சேஃப். ஜாயின் பண்ணுறோமா, ஜாயின் பண்ணலையா, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோமா பண்ணலையா, அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க, அதில் எந்த தவறும் இல்லை. ஃப்யூச்சரில் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாமோ, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாமோ, சீட்டு கிடச்சிருந்தா ஜாயின் பண்ணியிருக்கலாமோன்னு ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் அண்ட் தமிழ்நாடு வெட்டினரி, இந்த 3க்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்போதைக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.